2019 ஃபாஸ்ட் பேப்பர்ல ரெண்டு எம்சிக்கு செஞ்சிருந்தோம். ஸோ அந்த எம்சிக்யூல ஒரு விலங்கியையும் நாங்கள் எப்படி அந்த எம்சிக்யூ செஞ்சோம், அதுல நாங்க தியரியையும் நாங்கள் என்ன செஞ்சோம், டீப்பா நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த கிளாஸ்லயும் புதுசா ஒன்று மாணவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஏற்கனவே படித்த மாணவர்கள் இந்த பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் ஆகி இருக்காங்க. ரைட். லாஸ்டா நாங்க 2019ல எத்தனாவது எம்சிக்கு செஞ்சோம், யாருக்காவது ஞாபகம் இருக்கா? 2019 முதல்ல எல்லாரும் மைக்கையும் ஆஃப் பண்ணி வைங்க. தேவைப்படுற டைமுக்கு மட்டும், நான் சொல்ற டைமுக்கு மட்டும் நீங்க மைக்கை ஆன் பண்ணினா போதும். லாஸ்ட் கிளாஸ்ல எம்சிக்கு நம்பர் யாருக்கு ஞாபகம்? லாஸ்டா எத்தனாவது எம்சிக்கு செஞ்சோம்? யாராவது ஒரு ஆள்? 15வது எம்சிக்கு செஞ்சோம். 15வது எம்சிக்கு. அந்த 15வது எம்சிக்கு வேக நேரத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு எம்சிக்கு ஆக இருந்துச்சு. லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணின விஷயத்துல வந்து நாங்க கண்டினியூ பண்ணுவோம் விஷயம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த விடி கிராஃப் வந்து கொஞ்சம் சிக்கல், அதாவது நேர்கோட்டு இயக்கம் ஸ்ட்ரைட் லைன் மோஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால கொஞ்சம் இந்த எம்சிக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வி மீட்டர்ஸுக்கு -1 t செகண்ட் எப்படியான ஒரு கிராஃப் வந்துச்சு. இதுல வெறும் நம்ம பார்த்தா 10 மீட்டர்ஸுக்கு -1, 10, 20, 25, 10, 20, அதே போல 25 செகண்ட், 25 செகண்ட். கவனிப்புல உங்களுக்கு தெரியும், இது வேக நேர வரைப்புல இது ஆர்களை காட்டும், இது சீரான வேகம், இது அமர் மூல்களை காட்டும் சொல்லி நாங்க படிச்சோம். ஸோ இந்த வேக நேர வரைப்புல விடி கிராஃப்ல இருந்து எனக்கு தெரிய வேண்டிய விஷயம், விடி கிராஃப்ல இருந்து எனக்கு ரெண்டு விஷயம் தெரியணும். ஒன்று கிராஃப்ல படித்திறன்ல இருந்து இது 6 மூல்களை கண்டுபிடிக்கலாம்ன்றது தெரியும். படித்திறன்ல இருந்து 6 மூல்களை கண்டுபிடிக்கலாம், 6 மூல்கள். அதே மாதிரி பரப்பளவுல இருந்து எனக்கு இடப்பெயர்ச்சியை கண்டுபிடிக்கலாம், இடப்பெயர்ச்சி. இது ரெண்டு விஷயம் தெரியும். அடுத்த விஷயம் கவனிய பிள்ளைகள், இதுல இதே மாதிரியான ஒரு இயக்கத்துக்கு நாங்க இடப்பெயர்ச்சி நேர வரைக்கு வரும். இடப்பெயர்ச்சி நேர வரும் மீட்டர்ல இடப்பெயர்ச்சி நேர வரும். ஒரு 10 செகண்ட் ஒரு 2 மினிட்ஸ் டைம் தாரன். இந்த வேக நேர வரைப்புக்கு யாருக்கு இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு வரையலாம் சொல்லி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அவசரமா. நீங்க வரைஞ்ச வேக நேர வரைப்ப நீங்க வீடியோ ஆன் பண்ணி அந்த கிராஃப் மட்டும் எனக்கு காட்டலாம். கிராஃப் வரைஞ்சார்கள் ரேஸ் பண்ணிட்டு வீடியோ ஆன் பண்ணி உங்களோட கிராஃப் எனக்கு காட்டலாம். 2 மினிட்ஸ் டைம் தார். விடி கிராஃபுக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் நீங்க எப்படி வரையலாம் அவசரமா? இடப்பெயர்ச்சி நேரம் வரைக்கும் இது வரையலாம். இது 6 மூல்கள், இது சீரான வேகம், அது இது அமர்வுகள். இதுக்கு இடப்பெயர்ச்சி நேரம் வரைக்கும் யாருக்கு வரையலாம்? யாரு கேளு, யாருக்கா வேணுமா? இடப்பெயர்ச்சி நேரம் வரைக்கும் வரையலுமா? இடப்பெயர்ச்சி நேரம் வரைக்கும் வரையலுமா யாருக்காவது?
இல்ல. கவனிங்க, டைம் போதும். ரைட். வரைஞ்சு பார்ப்போம். எப்படிதான் வரைகிறதுன்னு சொல்லி நாம ட்ரை பண்ணி பார்ப்போம். கவனிங்க, இடப்பெயர்ச்சி நேர வரைவுல நான் சாதாரணமாக வரைந்தோம். இடப்பெயர்ச்சி நேர வரைவுல உற்பத்தியாக போற இந்த வரைவு என்னத்தை குறிச்சுக்காரு? இது என்ன மாதிரியான எண்ணத்தை குறிச்சுக்காரு? இடப்பெயர்ச்சி நேர வரைவு அவசரமா சொல்லுங்க. இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இது என்னத்தை குறிச்சுக்காரு? அவசரமா சொல்லுங்க. இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இது என்னத்தை குறிச்சுக்காரு? இது என்ன வரைவு? இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இது என்னத்தை குறிச்சுக்காரு? இது வேக நேர வரைவு. இது இடப்பெயர்ச்சி. அவசரமா சீரான வேகம். என்னது இது? சீரான வேகம். வெரி குட். இது சீரான வேகத்தை குறிச்சுக்காது. இந்த வரைவு சீரான வேகம். அதே மாதிரி பாருங்க, அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு கிடையான வரைவு வந்தா இது என்னத்தை குறிச்சுக்காது? கிடையான வரைவு வந்தா என்னத்தை குறிச்சுக்காது? வெரி குட். ஓய்வு. கவனிங்க, ஓய்வு. ஓய்வு. இது சீரான வேகம். அதே மாதிரி இந்த மாதிரி இது என்னத்தை குறிச்சுக்காது? எதிர்த்திசையில் சீரான வேகம். கிளாஸ்ல பார்த்த மாதிரி கிளாஸ்ல விளங்கப்படுத்தினோமா? எதிர்த்திசையில சீரான வேகம். யார மைக் ஆன்ல இருக்கு? அனு மைக்க ஆஃப் பண்ணணும். மைக்க ஆன் பண்ணக்கூடாது, சரியா? காணியது நேரம் போக இடப்பெயர்ச்சியினுடைய பெருமானம் கூடுது. இந்த வரைப்புல எக்ஸ் அச்சு கூட கூட ஒய் அச்சில பெருமானம் கூடுது. அதாவது நேரம் கூடும் போது இடப்பெயர்ச்சியினுடைய பெருமானம் சீராக அதிகரிக்குது. இடப்பெயர்ச்சியில பெருமானம் சீராக கூடினால் பொருள் சீரான வேகம். அதாவது 20 மீட்டர் செகண்ட் -1 சீரான வேகத்தோட பொருள் போனா ஒவ்வொரு செகண்ட்லையும் 20 மீட்டர் அதிகரிக்கும். ஒவ்வொரு செகண்ட்லையும் 20 மீட்டர் அதிகரிக்கும். அதுதான் இந்த விளக்கம். ரைட். இரண்டாவது, அடைந்த இடப்பெயர்ச்சி நேரத்தோட மாறல. உதாரணத்துக்கு இது ஒரு 100 மீட்டர். உதாரணத்துக்கு இது ஒரு 100 மீட்டர். இந்த 100 மீட்டர் குறிப்பிட்ட நேரத்துக்கு என்ன செய்யல? மாறல். ஆகவே பொருள் இயங்கல்ல, ஓய்வு. அதாவது இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் வேகத்துக்கு, இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் சரி, உற்பத்தியினூடாக போற ஒரு நேர்கோடு y7mxல உற்பத்தியினூடாக போற நேர்கோட்டுல படித்திறன் மாறாது. ஆகவே படித்திறன் மாறாதுண்டா, படித்திறன் எங்களுக்கு வேகத்தை தருது. ஆகவே வேகம் மாறாது. ஆகவே சீரான வேகம். இந்த இடத்துல வரைவுல படித்திறன் கண்டால் படித்திறன் 0. ஆகவே படித்திறன் 0, வேகம் 0. இந்த இடத்துல படித்திறன் வந்து மைனஸ் பெருமானத்துல வரப்போகுது. ஆகவே இந்த இடத்துல இடப்பெயர்ச்சி வந்து கடைசியாக இந்த வரைவுல நீங்க பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி 0 வந்து அடையும். 100 மீட்டர்ல இருந்த இடப்பெயர்ச்சி கடைசியாக மீண்டும் 0க்கு வரும். 0க்கு வந்தால் தெரியும், அதாவது ஆரம்ப இடத்துக்கு மீண்டும் பொருள் வரும். அதாவது எதிர் திசையில பொருள் சீரான வேகத்தோட இயங்கிருக்கு. ரைட். இது சீரான வேகம் ஓய்வு. இது ஆரம்பங்களை குறிச்சு காட்டக்கூடிய ஒரு வரைப்பாக இருக்கு. இந்த இடத்துல ஆர்மூடுகள் என்றால் உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சி நேர வரைவினுடைய படித்திறன் உங்களுக்கு வேகத்தை படித்திறன் என்ன செய்யும்? வேகம். இது மாறாத வேகம். இது மாறாத வேகம் என்றால் இந்த படித்திறன் மாறாத பெருமானத்தில் உங்களுக்கு தெரியும். ஆறுமுடுகள் என்று செல்வது மாறும் வேகம். ஆறுமுடுகள் என்று செல்றது மாறும் வேகம். சோ மாறும் வேகம். இது மாறாத வேகம். இந்த இடத்துல நாங்க வரையணும் மாறும் வேகம். அதாவது வேகம் அதிகரிக்கணும்.
இன்னும் ஒரு வகையில சொன்னா படித்திறன் அதிகரிக்கணும். இடப்பெயர்ச்சி நேர வரைவுல படித்திறன் அதிகரிக்கிறதாக இருந்தா அந்த வரைவு வேகம் அதிகரிக்கிறத காட்டும். சோ இடப்பெயர்ச்சி நேர வரைவுல படித்திறன் இப்படி வந்தால் வேகம் அதிகரிக்கிறது. என்ன செய்யுது? அதிகரிக்கிறது. ஆகவே இது ஒரு ஆறுமுகங்களை இது என்ன வரைக்கும்? இது ஆறுமுகங்களை காட்டக்கூடிய ஒரு வரைப்பு. அதே மாதிரி இந்த இடத்துல நாம பார்த்தோம் ஒரு சீரான வேகம். சீரான வேகம், இது சீரான வேகம். இந்த ரெண்டு வரைப்புகளையும் தான் நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ண போறோம். இந்த ரெண்டு வரைப்புகளையும் தான் நான் என்ன செய்ய போறோம்? ஜாயின் பண்ண போறோம். அது ஆரம்ப கட்டத்துல இது ஒரு ஆறுமுடிகளை கொண்ட ஒரு வரைப்பு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சீரான வேகத்தை குறிச்சு காட்டணும். சீரான வேகத்தை குறிச்சு காட்டுறதாக இருந்தா நாங்கள் இப்படியான வரைப்பு சீரான வேகத்தை குறிக்கிறது இப்படியான ஒரு வரை கொண்ட வரையணும். அதே மாதிரி இந்த இடத்துல இப்ப அமர்முடுகள், இந்த இடம் அமர்முடுகள், அதாவது வேகம் குறையும், படித்திறன் எதிர் திசையில வரும், படித்திறன் குறையும். ஆகவே படித்திறன் இந்த மாதிரி. இது வேகம் கூடும், வேகம் குறையும். அதாவது படித்திறன் அதிகரிக்கும், படித்திறன் குறைவடையும். படித்திறன் அதிகரிக்குது, படித்திறன் குறைவடையுது. ஆகவே இது இந்த மாதிரியான இந்த வளைவு இப்படியான ஒரு வளைவு. இதுதான் இந்த இடப்பெயர்ச்சி, இந்த வேக நேர வரைப்புக்கான இடப்பெயர்ச்சி வரைப்பு. இந்த அளவுக்கு எக்ஸாம்ல வந்து இல்லை, இருந்தாலும் வாரத்துக்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஆகவே இதை நோட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இது இவ்வளவும் போதும் இந்த கேள்வியில. அடுத்தடுத்த கேள்விகள் வார நேரம் இன்னும் சில கிராஃப் இருக்கு. அந்த கிராஃப் நம்ம ஆழமாக நம்ம பார்ப்போம். 18வது MC